إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வந்த என் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரிலேயும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை அப்படியே பிசகாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீங்கள், தப தாபியீங்கள், கியாமத்துடைய நாள் வரை வாழக்கூடிய முஸ்லிமான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக மிக ஏற்றமானது உன்னதமானது நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல் என்றும் விஷயங்களிலேயே மிக மிக மோசமானது கெட்டது இந்த சத்தியமான இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதுமையான விஷயங்கள், அத்தனை புதுமையான விஷயங்களும் வழிகேடுகள், அத்தனை வழிகேடுகளும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையில் மறக்கடிக்கப்பட்ட அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனின் 16வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லுகின்றான், வஇன் தஅத்து நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் லா துஹ்ஸூஹா, அவைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் நம்ம உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்முடைய வாழ்வாதாரங்களாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நம்ம சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் செய்துவிட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல மீண்டும் அல்லாஹ்விடத்துல கையேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் லா தஹ்ஸூஹா, அவைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், உங்களுக்கு
அருள் செய்திருக்கிறான், நியமத்துக்கள் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான் பாருங்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் லகஃபூருன் ரஹீம், அல்லாஹ் மிக மன்னிக்க கூடியவனாகவும் அது மட்டுமல்லாமல் மிகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய தவறுகளை மன்னிக்க கூடியவனா. நம்ம என்ன பாவத்தை செய்தாலும் நம்ம உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அந்த நாம் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அது மட்டுமல்லாமல் நமக்கு அவன் இரக்கம் காட்டுகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அதே போல வேறொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் பாருங்கள், வரின் தழுத்து நியமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹுடைய அருள்கொடைகளை நீங்கள் காண்பீர்களாயின், அல்லாஹுடைய அருள்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு எப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறான் என்பதை நீங்கள் காண்பீர்களாயின் லா தஹ்சுஹா, அதையெல்லாம் என்ன செய்ய முடியாது, உங்களால ஒரு காலம் எண்ணி முடிக்க முடியாது. இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதர்கள் எப்படி சொன்னால் லலூமுன் கஃபார், அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படிதான் நமக்கு அருள் செய்திருந்தாலும் மனிதனை பொறுத்த மட்டில் அவன் எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் மனிதன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு லலூமுன் கஃபார் இன்னும் சொல்லுகின்றான், இந்த மனிதன் நன்றி கெட்டவருக்கு அடியானாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த 2 அத்தியாயத்தையும் வைத்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறார், நாம் எப்படி அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நினைத்து பார்ப்பதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அது மட்டுமல்லாமல் பாருங்கள், இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தின் 29வது வசனத்திலே சொல்லுகின்றார், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே, இந்த உலகத்துல என்னென்ன படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், மனிதனுக்காகவே படைத்திருக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவல்லதி, அவன் ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, உங்களுக்காக பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் என்ன செய்திருக்கிறான், அவன் உங்களுக்காகவே படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நமக்காக படைத்திருக்கிறான். ஏன் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நம்ம என்ன தவறுகளை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்பி பாவமன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நல்ல அடியானாக ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நமக்கு பல விதத்திலையும் என்ன செய்திருக்கிறான், அருட்களை தந்து கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதர்களை பொறுத்தமட்டில் மனிதர்கள் 2 விஷயத்தில் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள், 2 விஷயத்தை அலட்சியமாக கருதுகின்றார்கள். இந்த மனிதர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நிஅமத்தானி மஅபூனும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்கள்ல அநேகமானவர்கள் 2 அருட்செல்வங்கள் விஷயத்தில் அசால்ட்டாகவே இருக்கிறார்கள், பொதுபோக்காகவே இருக்கிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த 2 விஷயத்தையும் நபிகளார் சொல்லக்கூடிய நேரத்தில் பாருங்க, அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம் என்று நபிகளார் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழுகிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அது மட்டுமல்லாமல் நமக்கு ஓய்வு நேரங்களை தருகிறான் என்று சொன்னால் இதுவும் மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களாகிய நாம் என்ன செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டோம். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாகவே தொழுகையை பற்றி நினைத்து பாருங்கள். தொழுகையை பொறுத்த மட்டில் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், முந்தைய சமுதாயங்களை சும்மா நினைத்து பாருங்கள். முந்தைய சமுதாய மக்கள் ஏதாவது ஒரு தவறை செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய நபிமார்களிடத்திலே அவர்கள் வர வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நான் இப்படியான தவறை செய்திருக்கிறேன் என்று அந்த நபிமார்களிடத்திலே அவர்கள் சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறார், நமக்கு எப்படி அருள் செய்திருக்கிறார் பாருங்கள்.
நம்ம தொழுகையின் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். அது மட்டுமல்லாமல் நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தவறுகளை செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த தொழுகையை முடித்துவிட்டு என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்துல கையேந்த முடியும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இந்த தொழுகையை பொறுத்த மட்டும் நம்முடைய சகோதரர்கள் அநேகமானவர் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த ஒரு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. பாருங்கள், இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல மாத்திரம்தான் நாம் வாழப்போகிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து விட்டால் நாம் மண்ணோடு மண்ணாகி போய்விடுவோம். அதற்கு பின்னால நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம இந்த உலகத்திலையும் ஜெயிச்சு அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலேயே நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தொழுகையில் கரெக்டாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையுடைய நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் முதலாவது எதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகையை பற்றிதான் என்று நபியல்லாஹ் சொல்லுகின்றார்கள். இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில மின் அமலிஹி, தன்னுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு அடியானிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பதில் முதலாவது கேள்வி என்ன என்று சொன்னால் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகையை பற்றி என்று நபிகளார் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று நினைத்து பாருங்கள், தொழுகையுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் எந்த அளவு பொதுபோக்காக இருக்கிறோம் என்று பாருங்கள். சும்மா நினைத்து பாருங்கள், இன்றைக்கு இந்த இடத்திலே கூடியிருக்கக்கூடிய நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சுபம் தொழுகிறோம் நினைச்சு பாருங்க. அல்லது எத்தனை பேர் இன்னைக்கு சுபவுடைய நேரத்தில் கட்டில உறங்கிருப்போம் என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்ம இருப்போம் என்று சொன்னால், தொழுகையுடைய விஷயத்தில் அசால்ட்டாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்ம எப்படி அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை ஆதரவு வைப்பது? எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை ஆதரவு வைப்பது? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எப்படி நானும் நீங்களும் ஆதரவு வைப்பது? அன்பார்ந்தவர்களே, தொழுகையே இல்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னும் சிலர்களுக்கு எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு தொழுகை எப்போது வரும் என்று சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் சும்மாவுடைய நாள் வந்தால் மாத்திரம்தான் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்லாமல் இன்னும் சிலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதில் என்ன செய்வாங்க? விழுந்து அமர்த்தல் செய்வார்கள். இரவு நேரத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். எல்லா தொழுகையையும் தொழுவார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டால் தொழுகையை மாதம் முடிந்ததோடு தொழுகையும் முடிந்து விட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் பெருநாளுடைய தினங்கள் வந்துவிட்டால் அந்த நாட்களில் மாத்திரம் தான் தொழுகை. இப்படி நிறைய சகோதரர்களை பொறுத்த மட்டும் தொழுகையுடைய விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு மனிதன் தொழுவான் என்று சொன்னால், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டு அல்லாஹ்வை மறந்து அவன் தொழுவான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை என்ன செய்யப்பட மாட்டாது? அல்லாஹ்விடத்துல ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய நாளில் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது அவனுடைய அவனிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அவனுடைய தொழுகையை பற்றி என்று சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு நபிகளார் சொல்றாங்க, பாருங்க, அதில் அவன் சரியாக பதிலை சொல்லிவிட்டால், அவன் யா அல்லாஹ் நான் தொழுதேன் என்று அவன் சொல்லிவிட்டால், அவன் சரியாக தொழுது, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை நான் தொழுதேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிவிட்டால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகது அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வெற்றி பெற வேண்டும், நம்ம எல்லா இடத்திலையும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம் என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் இந்த கேள்வியை கேட்டுவிட்டால் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? அன்பார்ந்தவர்களே, சற்று நினைத்து பாருங்கள் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. அது மட்டுமல்லாமல் இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வ இன் ஃபஸதத், அதில் அவன் தோற்று விட்டால், அந்த கேள்விக்கு அவனால பதில் சொல்லாமல் அவன் இல்லாமல் ஆக்கிவிட்டால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதன் ஹாப வ ஹஸிர, அவன் என்ன செய்து விட்டான்? நஷ்டவாதியனாக ஆகிவிட்டான். அவன் ஒரு நஷ்டமான மனிதனாக என்ன செய்து விட்டான்? அவனுடைய வாழ்க்கையை அவன் இழந்து விட்டான் என்று நபிகளார் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களை சற்று நினைத்து பாருங்கள், நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? தொழுகையுடைய விஷயத்தில், இந்த அருத்தங்களுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் எப்படி பொதுவோக்காக இருக்கிறோம் என்பதை
சற்று நினைத்து பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. அது மட்டுமல்லாமல் பாருங்கள், நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகை ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகை ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம அழுக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை அழகாக காட்டுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம், எத்தனையோ கிரீம் வஸ்துக்களை பூசுகின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இடங்கள்ல, நம்ம வசிக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது அழுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அழுக்கை இல்லாமல் ஆக்குவதற்காக எத்தனையோ விதமான முயற்சிகளை செய்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் நம்ம தவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில், நம்ம பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யப்படுகிறது? நம்ம ஒவ்வொரு தவறுகளை செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு புள்ளிகள் என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய உள்ளத்துல விழுந்து கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இந்த புள்ளிகளை எப்படி அழிப்பது? இன்றைக்கு வெளிரங்கமாக இருக்கக்கூடிய அழுக்கை என்ன செய்து விடலாம்? அழித்து விடலாம். உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை எப்படி அழிப்பது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே? நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறார்கள்? எனக்கும் உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு சூழால் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களை கேட்கிறாங்க, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றுல நீங்க குளிக்கிறீங்க, அந்த ஆற்றுல ஒரு நாளைக்கு 5 நேரம் நீங்க குளிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்புல ஏதாவது அழுக்குகள் மிச்சம் இருக்குமா என்று கேட்கிறாங்க. உங்களுடைய உடம்புல ஏதாவது அழுக்குகள் மிச்சம் இருக்குமா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், லா யுபகி மின் தரனிஹி ஷைஅன். அந்த தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாளைக்கு நம்ம அந்த ஆற்றுல 5 முறை குளிப்போம் என்று சொன்னால் நம்முடைய உடம்புல எந்த அழுக்கும் மிச்சம் இருக்காது என்று சொல்றாங்க. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது மாதிரிதான் எப்படி உங்களுடைய உடம்புல அழுக்கு மிச்சம் இருக்காதோ அது மாதிரிதான் 5 நேர தொழுகை என்று நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சற்று நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நிறைய பேர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு 4 வக்த் தொழுகை தான் கடமையாக இருக்கிறது. அவர்களுக்கு 4 வக்த் தொழுகை. நிறைய பேர் என்ன செய்வாங்க? 4 வக்த் தொழுகை தொழுவாங்க. இன்னும் சிலர்கள் எப்படி சொல்லுறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு 4 வக்த் அல்ல 2 வக்த் மாத்திரம் தான். அவர்களுக்கு 2 வக்த் மஹரிபும் இஷா மாத்திரம். இன்னும் சிலர்களுக்கு லுஹர் அஸர் மஹரிப் இஷா மாத்திரம். சிலர்களுக்கு சுபஹே இல்லை, சிலர்களுக்கு சுபஹே இல்லை. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ். நீங்க உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கரைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு அது 5 நேர தொழுகை என்று நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா. அது என்ன செய்துவிடும்? உங்களுடைய தவறுகளை, பாவங்களை அழித்து விடும் என்று சொல்லுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு ஒரு பெரிய அருள் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு அன்பு என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒரு லேசான ஒரு வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ஆனால் இந்த லேசான வழியை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு நம்மள நிறைய பேர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதை அப்படியே அலட்சியமாக கருதி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அது மட்டுமல்லாமல் பாருங்கள், இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்மிடத்தில் இன்றைக்கு அசால்ட்டாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு சிலர்களை பொறுத்த மட்டும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றாலும் ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க? அசால்ட்டாக இருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு நன்மையுடைய விஷயத்துல, அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கிற விஷயத்துல நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரங்கள் இருக்குதானே, இந்த நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நேரத்துல இதை நம்ம என்ன செய்வோம்? ஒரு அசால்ட்டாகவே இருப்போம். எப்படி? இன்றைக்கு உதாரணத்துக்கு வைங்களேன், நம்ம பள்ளிக்கு தான் வருகிறோம், நம்முடைய வீட்டுகளில் இருந்து பள்ளிக்கு வருகிறோம். பள்ளிக்கு வந்தா நாம் என்ன செய்வோம்? சிலர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடனடியா வந்தோடனே பள்ளிக்குள்ள வந்துடுவாங்க. ஆனா இன்னும் சிலர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, எங்கடா பள்ளி வாசலுக்கு வாராண்டு பாக்குறது, பள்ளி வாசலுக்கு வந்தோடனே யார் இருக்கிறான்னு அங்க பாப்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய எல்லா சகோதரனும் என்ன செய்வாங்கண்டா, வந்த சகோதரர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருப்பாங்க. அவர்கள் பேசி இருக்கிற அந்த நேரத்துல தொழுகிறதுக்கு பாங்கு சொல்றாங்க, இக்காமத் சொல்றாங்க, தொழுகை நடத்துன்றது கூட அவங்களுக்கு விளங்காது. பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர், நம்முடைய உள்ளங்கள் எப்படி இலகு இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய உள்ளங்கள் எப்படி இந்த மார்க்க விஷயத்திலிருந்து விலை இருக்கிறது என்று பாருங்கள். பள்ளிக்காகத்தான் வருகிறோம், வந்தோன்னு என்ன செய்கிறோம்?
வந்து வெளியிலிருந்து அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பான இஸ்லாமிய சகோதரனே, இந்த நேரங்களில் நம்ம வந்து நேர காலத்தோடு வந்து சில நன்மையான விஷயங்களை ஈடுபடுவோம் என்று சொன்னால், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மைகளை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், போட்டி போட்டு சீட்டு குலுக்கி எல்லாம் என்ன செய்வான், பள்ளிக்கு ஓடி வருவான் என்று நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், நபியல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபியல்லாஹ் சொல்றாங்க, லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாயி வஸ்ஸஃபில் அவ்வல். நபியல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பையும், பாங்கு சொன்னா என்ன நன்மை கிடைக்கும் என்ற இந்த சிறப்பையும், முதலாவது சப்ல வந்து நின்று தொழுதா என்ன நன்மை கிடைக்கும் என்ற இந்த சிறப்பை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான், சீட்டு குலுக்கிதான் போட்டு நேர காலத்தோடு பள்ளிக்கு வரணும் இருந்தான்னு சொன்னால் அவன் சீட்டு குலுக்கி போட்டாவது என்ன செய்வான், பள்ளிக்கு வருவான் என்று நம்ம எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எங்க நம்ம சீட்டு குலுக்கிறது? நமக்கு நம்முடைய தேவைகள், நம்முடைய பேச்சுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விட்டோம். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், பாங்கு சொன்னா என்ன நன்மை, பாங்கு சொன்னா என்ன சிறப்பு நமக்கு கிடைக்கும் சும்மா நினைத்து பாருங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தராங்க. பாருங்க, இங்க வந்து இன்னைக்கு நம்ம அநேகமானவர்களை பொறுத்த மட்டும் பாங்கு சொல்றா வெக்கப்படுவாங்க. இன்னும் சிலர்களுக்கு பாங்கே சொல்ல தெரியல. வெக்கப்படுறது ஒரு புறம் இருக்குது, இன்னும் சிலர்களுக்கு பாங்கே சொல்ல தெரியல. அப்ப இன்னைக்கு பாங்கு சொல்றதுக்கு நம்மள அநேகமானவர், நம்ம அதிகமான இடங்கள் இன்னைக்கு வந்து பள்ளியில வந்து முஅத்தின் வச்சிருப்பாங்க, விளங்கிச்சா? அப்ப முஅத்தினை ஏன் வைக்கிறான்னு சொன்னா, ஒரு சில நேரங்கள்ல பாங்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாத நேரம் முஅத்தின் என்ன செய்வார், பாங்கு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டதுனால நம்மள அநேகமானவருக்கு என்ன தெரியல, பாங்கே சொல்ல தெரியல. பாருங்கள், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் உலகத்துல பாங்கு சொல்லுவான்னு வைங்களே, இங்க வந்து ஒரு மனிதன் பாங்கு சொல்லுவான்னு சொன்னா நாளை மறுமையுடைய நாளையில அல்லாஹ் நம்மளை எப்படி கௌரவப்படுத்துவான் தெரியுமா? நம்முடைய கழுத்து உயர்ந்தவர்களாக மறுமையுடைய நாள எல்லா மக்களும் இருப்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா மக்களும் என்ன அந்த மறுமையுடைய மனுஷருடைய மைதானத்தில் இருப்பாங்க. அந்த மனுஷருடைய மைதானத்துல வந்து பாங்கு சொன்னவன அல்லாஹ் வந்து எப்படி வித்தியாசமாக எடுத்து காட்டுவான் என்று சொன்னால், அவருடைய கழுத்து செஞ்சிருக்கும், நீண்டிருக்கும். அதை வச்சு மக்கள் என்ன செய்வாங்க, இவர்கள் பள்ளிக்கு நேர காலத்தோடு தான் வாங்க சொன்னவங்க, பாருங்கள் எப்படி கௌரவம் என்று பாருங்கள், சிறப்பு என்று பாருங்கள். ஆனால் நம்முடைய சகோதரர் என்ன செஞ்சாங்க, இந்த சிறப்பை இழந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், நமக்கு தெரியும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க இல்லையா? இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்பு சத்தத்தை கூட நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சுவர்க்கத்துல கேட்டு வந்து, பிலாலே நீங்க என்ன நற்செய்தி செய்யறது கேட்டனே, பிலால் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் முழு செஞ்சு என்ன செய்வேன், 2 ரக்காயத்து நபில் தொழுவேன் என்று சொன்னாங்க. ஆனா அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செய்த தொழில் என்ன? நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பாங்கு சொல்லக்கூடிய அந்த தொழிலை தான் செஞ்சாங்க. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு சிறப்பு என்று பாருங்க. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பிலால்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலகத்துல நம்மளோடு நடமாடக்கூடிய எத்தனையோ பிலால்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிலால்களுக்கு பாங்கு சொல்ல தெரியல. பாருங்கள், மிகப்பெரிய சிறப்புக்குரிய விஷயம் அன்பார்ந்தவர்களே, நபியல்லாஹ் சொல்றாங்க, இந்த பாங்கு சொல்லக்கூடிய இந்த சிறப்பை ஒரு மனிதன் தெரிவான் என்று சொன்னால் சீட்டு குலுக்கி பள்ளிக்கு வருவான்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் பாருங்கள், முதலாவது சப்ல நின்று தொழுகிறது, முதலாவது சப்ல நின்று தொழுகிறதுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது, விளங்கிச்சா? பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம தொழுகையில நிக்கிறோம் என்று சொன்னால் வானவர்கள் என்ன செய்வார்கள், நம்மள வந்து நம்முடைய நன்மைகளை பதிவாங்க தானே. அந்த நேரத்துல வானவர்கள் என்ன செய்வாங்க, முதலாவது சப்ல இருக்கக்கூடிய நன்மையை பதிவாங்க. பாருங்க, நிறைய நன்மைகள், நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நிறைய அருட்கள் அல்லாஹ் பானுவத்தால எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யல, இதை வந்து ஒரு அசால்ட்டாக எடுத்ததுனால, இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம கணக்கெடுத்ததன் காரணமாக இதுல இன்றைக்கு என்ன செய்து விட்டோம், இந்த அருட்கொடை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நம்ம இடத்துல மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறப்பை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேர காலத்தோடு என்ன செய்ய வேண்டும், பள்ளிக்கு வரணும். நம்முடைய பேச்சுகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். பள்ளிக்கு வர்றது, பாங்கு சொல்றது, இக்காமத் சொல்லப்பட்ட நாம் முதலாவது சொல்ல என்ன செய்யறது, நின்று சொல்லுவதற்கு முயற்சிகளை செய்யறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் இதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறான். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், தொழுகையுடைய ஆரம்ப நேரத்துல தொழுகிறது, தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகையில வந்து ஜாயின் ஆகிறது. அப்ப இதே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதுல கூட தொழுகையுடைய ஆரம்ப நேரத்துல தொழுகையில
கலந்து கொள்ளணும், இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது, இந்த சிறப்பை கூட மனிதர்கள் அறிவாங்கன்னு சொன்னால் அதுக்கும் என்ன செய்வாங்க, முந்தி அடிச்சுಕೊಂಡು ஓடி வருவாங்கன்னு நபிகளார் சொல்றாங்க. அதுக்கு கூட முந்தி அடிச்சுட்டு ஓடி வருவாங்கன்னு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுகையினுடைய சிறப்பை சொல்லுகின்றார்கள். பாருங்கள், வலவ் யஅலமூன மா ஃபில் அஸ்மதி வஸ்ஸுப்ஹி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுபஹ் தொழுகை அதே மாதிரி இஷா தொழுகையினுடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால், சுபஹ் தொழுகையுடையும் இஷா தொழுகையினுடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிவான் என்று சொன்னால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள், தவழ்ந்தாவது என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க. அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு எல்லாமே தெரியும், நன்மை என்றால் தெரியும். எந்த அளவுக்கு சொன்னால் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் நம்ம தொழுதோண்டு வைங்க, அன்றைய நாள் நின்று வணங்கி நன்மை கிடைக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் என்ன செய்யல, இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு என்ன செய்யாமல் இருக்கிறோம், தொழுகைக்கு வராமல் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அருட்படையாக தந்திருக்கிறான். இந்த அருட்படைகளை நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், மறந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. பாருங்க, இன்றைக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படுகிறது, எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டப்படுகிறது. ஆனால் ஞாபகம் ஊட்டப்படக்கூடிய நேரத்துல இதையெல்லாம் என்ன செய்து விடுகிறோம், நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டு விடுகிறோம். ஆனால் எந்த நேரத்துல இதையெல்லாம் ஒரு மனிதன் சிந்திப்பான் என்று சொன்னால், எந்த நேரத்தில் இதையெல்லாம் ஒரு மனிதன் உணர்வான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் 63வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தியில பாருங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மனிதனுக்கு மரணம் வர வேண்டும், ஒரு மனிதனுக்கு மரணம் வர வேண்டும். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான், இந்த உலகத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், எல்லாத்தையுமே அப்படியே இழந்துட்டேனே, எல்லாத்தையுமே ஒரு வணக்க வழிபாடுல கூட ஈடுபடாம எனக்கு இப்ப மரணம் வந்து விட்டதே அந்த மனிதன் கை செய்யப்படக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் அந்த நேரத்துல யோசிப்பான். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஐயாத்தி அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மரணம் வரும் என்று சொன்னா வந்துவிட்டால் ஃபயகூல ரப்பி, அந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ் எனக்கு என்னுடைய உயிரை கைப்பற்றதிலிருந்து கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்தி அல்லாஹ் என்ற அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்பான். எதுக்கு கேட்பான் தெரியுமா, ஃபஅஸ்தகவாகும் மினஸ் சாலிஹீன், அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல சொல்லுவான், யா அல்லாஹ் நான் தான தர்மம் செய்து நான் சாலிஹான நற்காரியங்களை செய்து வருவதற்காக என்னுடைய அஜலை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி என்ன செய்வான், அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அடுத்ததாக பதிலை சொல்லுகின்றான். பாருங்கள், வலையு அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல இந்த நேரத்தில் அவனுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்துல அவன் கெஞ்சி அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் ஒரு நொடி கூட, ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட என்ன செய்யப்பட மாட்டாது, பிந்தப்பட மாட்டாது, அவனுடைய ரூஹை கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் என்ன இப்படி பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இதை மறந்து வாழக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, சற்று நினைத்து பாருங்கள், இப்படி எத்தனை அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். ஆனால் இந்த எல்லா விஷயத்திலையும் நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், இன்றைக்கு அசால்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்லாமல் பாருங்கள், இன்றைக்கு நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக பல வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அதுல ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் எப்படி, நம்ம மக்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம சந்திப்போம், பள்ளிக்கு வந்தா பள்ளியில சந்திப்போம், அல்லது பாதைகளுக்கு போனாண்டா, அல்லது கடை தெருக்களுக்கு போனாண்டா, சந்திகளுக்கு போனா என்ன செய்வோம், அங்க மக்களை நம்ம என்ன செய்வோம், சந்திக்கக்கூடிய இடங்களா இருக்குது. பாருங்க, இந்த நேரத்துல கூட என்ன செய்யலாம், நமக்கு நன்மைகளை செய்ய முடியும், இந்த நேரத்துல கூட அல்லாஹ்வை வணங்க முடியும் என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லித்தாராங்க. பாருங்க, நபிகளார் சொல்லக்கூடிய நேரத்துல ஈயாக்கும் வல் ஜுலூஸ் அலா துருகாத், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, பாதைகள்ல உட்கார்றது உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்றாங்க. பாதைகள்ல உட்கார்றதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
அங்க தவிர வேற இடம் எங்களுக்கு உட்கார்றதுக்கு இல்ல, நாங்க அங்கதான் உட்காரணும்னு சொல்றாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நீங்க அங்கதான் உட்காரணும்னு சொன்னா அந்த இடங்களுக்குரிய உரிமையை கொடுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பமா ஹக்கு தரீக் அப்படின்னு சொன்னா அந்த இடங்களுடைய பாதைகளுடைய உரிமை என்னான்னு கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்திக் கொள்வது. இதெல்லாம் ஒரு நன்மையான அருளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நம்முடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வது, அன்னையவர்களை பார்க்காம, அன்னைய பெண்களை பார்க்காம, பெண்களை பொறுத்த மட்டும் அன்னைய ஆடவர்களை பார்க்காம இருக்கிறது, இப்படி பார்வையை தாழ்த்திக் கொள்வது. அது மட்டுமல்லாமல் வகஃபுல் அதா, அதே மாதிரி மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்களை என்ன செய்யறது, வாழைப்பழத்தோலோ தொப்பித்தோலோ ஏதோ இருக்குதுன்னு சொன்னா அதை இல்லாமல் ஆக்குறது, அப்புறப்படுத்துறது. அதே மாதிரி ரத்து சலாம், சலாத்துக்கு பதிவு சொல்றது, வாம்ரும் பில் மஅரூஃபி வ நஹ்யுன் அனில் முன்கர், அது மட்டுமல்லாமல் நன்மையான விஷயங்களை ஏவுறது, தீமையை தடுக்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும், அதிகமான நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடைகளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆனால் இதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு மறந்தவர்களாக நம்ம ஏனோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படியாவது வாழ்ந்துவிட்டு போவோம் என்று என்ன செய்திருக்கிறோம், நம்ம எல்லாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. இப்படியான இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் பாருங்கள், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைரல் லிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி யாரெல்லாம் மறந்து நன்மைகளை செய்யாமல் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இப்படி இவர்கள் வாழ்வது அவர்களுக்கு சிறந்ததுதான் என்று அவர்கள் எண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு சிறந்ததுதான் என்று எண்ண வேண்டாம். இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தண்டிக்காமல் அப்படியே விட்டு வைத்திருப்பது அவர்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும், அதிகமான தீமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான். இப்படி அவர்களை விட்டு வைத்திருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வலஹும் அஸாபுன் முஹீன், இவர்களுக்கு இழிவான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களாக என்ன செய்ய வேண்டும். இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால் நாளை மறுமையில் என்ன செய்ய முடியும், நமக்கு நல்ல முறையில ஜெயித்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்கள். எனவே என்ன விஷயத்தை நாம் நீங்கள் சுருக்கமாக படித்து வருகிறோமோ அந்த விஷயங்களை இயன்றவாறு நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லாவின் நல்லடியார்களே, இரண்டாவது உரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினம் சம்பந்தமாக நமக்கு ஞாபகப்படுத்திய சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அப்ப ஏன் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க ஜும்மாவுக்கு வந்தனே பார்த்திருப்பீங்க. அவ பொதுவாகவே நமக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால், நம்ம நன்மையை அடைந்து கொள்ளணும்னு சொன்னா, இமாம் உரை நிகழ்த்துவதற்கு பிம்பருக்கு ஏறின பிறகு வாரதல்ல, விளங்கிச்சா? இன்னைக்கு அப்படித்தான் என்ன செய்யறாங்க, நிறைய பேர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஜும்மா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 15 பேர். ஆளுகள் என்னல எனக்கு என்ன முடியல போயிடுச்சு, விளங்கிச்சா? அவ்வளவு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை என்ன செய்யப்பட வேண்டும், நம்மிடத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். இந்த நிலை நம்மிடத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னால், மனிதத்துல யௌமல் ஜும்அத்தி உஸ்ஸல் ஜனாபத்தி, ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஜும்மாவுடைய நாளையில நேரகாலத்தோடு என்ன செய்கிறான், குளித்து விட்டு, நேரகாலத்தோடு குளித்துட்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அதுக்கு பிறகு பள்ளிக்கு வாரான். அதுக்கு பிறகு பள்ளிக்கு வந்தான்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? நபிகளார் சொல்றாங்க, அவனுக்கு ஃபக அன்னமா கர்ரப பதனதன், அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவான் என்று சொன்னால், நேர காலத்தோடு முதலாவது வரிசைகள்ல பள்ளிக்கு ஒரு மனிதன் வருவான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானை கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்று நபிகளார் சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். நிறைய உரைகள் என்ன செய்திருப்போம், நம்ம கேட்டிருப்போம். ஆனா கேட்டு கேட்டு நமக்கு அழுத்து போயிருக்கு இன்னைக்கு. அது மட்டுமல்லாமல் சொல்லி சொல்லியும் அழுத்து போயிருக்குது. கேட்டு கேட்டு எப்படி அழுத்திருப்பதோ அதே மாதிரி சொல்லி சொல்லியும் அழுத்து போயிருக்குது. அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம நேர காலத்தோடு வரணும். அப்படி நேர காலத்தோடு வருவோம் என்று சொன்னால் இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா?
ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு தருகிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், சிலர்களுக்கு அந்த ஆரம்ப நேரத்துல வர முடியலாம் போகுது, ஆரம்ப நேரத்துல வர முடியலாமல் போகுது. அப்படி ஆரம்ப நேரத்துல வர முடியாம இரண்டாவது நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா வராங்க. இப்படி வந்தா கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதருக்கு இரண்டாவது நேரத்துல வரக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கூலி என்னன்னு சொன்னால், ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை என்ன செய்கிறான், இரண்டாவதாக வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். அதுக்கு பிறகு வரக்கூடிய நான்காவதாக வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஐந்தாவதாக வரக்கூடிய மக்களுக்கு ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்பதை நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றார்கள். பாருங்கள், வைதா ஹரஜல் இமாமு ஹலரத்தில் மலாயிகா, இமாம் என்ன செய்யறாரு, வெளியாகி வந்து அவர் உரை நிகழ்த்துவதற்காக வந்துட்டாரு. அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னால் வானவர்கள் நம்முடைய நன்மையை பதிந்து வருது. வானவர்கள் இருக்கிறாங்க தானே, அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க, பள்ளி வாசல் இருந்து நம்ம எப்படி வாரோம், இந்த நேரத்துல வாரம் பதிஞ்சு இருப்பாங்க. அப்ப அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவனுடைய பட்டோலையை மூடிட்டு அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இமாம் உரை நிறுத்தக்கூடிய அந்த விஷயங்களை கேட்பதற்காக அந்த மாணவர்களும் உட்கார்ந்து விடுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல நேர காலத்தோடு என்ன செய்ய வேண்டும், பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு நேர காலத்தோடு வருவாங்க. ஆனா வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் 2 ரக்காயத்துக்கு தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழாம உட்கார்ந்துருவாங்க. பாருங்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஜாஹரத்துன் ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க வாராரு. அப்ப வந்த நேரத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, அஸல்லைத யா ஃபுலான், தோழரே நீ வந்து தொழுகையாண்டு கேட்கிறாங்க, நீ வந்து தொழுகையாண்டு நேரத்துல கேட்ட நேரத்துல காலலா இல்லை என்று அவர் சொல்லுகின்றாரு. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும் ஃபர்கரகதைனி, நீ எழுப்பி 2 ரக்காய் தொழுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஜும்மாவுடைய நேரத்துல நம்ம வரக்கூடிய ஜும்மாவுக்கான நேர காலத்தோட வாரம்னு சொன்னா 2 ரக்காய் என்ன செய்ய வேண்டும், சுன்னத்து தொழுகை தஹிய்யத்துல் மஸ்ஜித் பள்ளிக்கு தொழக்கூடிய காணிக்கை தொழுதுட்டு தான் என்ன செய்ய வேண்டும், நம்ம பள்ளியில் உட்கார். இது வந்து எந்த தொழுகைக்கு நம்ம வந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் ஜும்மாவுடைய நாள்ல வந்தா மட்டும் தான் காணிக்க தொழுகை தொழும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு கிடையாது. எந்த தொழுகைக்கு நம்ம பள்ளிக்கு நேர காலத்தோட வந்தாலும் என்ன செய்யணும், 2 ரக்காய் தொழுதுட்டு தான் பள்ளியில் உட்கார வேண்டும் என்பான் சாமி சகோதரர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஜும்மாவுக்காக நம்ம வந்துடுறோம் இல்லையா. அப்ப ஜும்மாவுக்காக வந்துட்டு சொன்னா நம்ம வந்து நிறைய சகோதரர்களை பொறுத்த மட்டும் பயான் நடந்து கொண்டு இருக்கும், உரை நிகழ்ச்சி இமாம் வந்து உரை நிகழ்ச்சி கொண்டு இருப்பாரு. அப்ப நிறைய சகோதரர் என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னும் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது அல்லது சுரண்டுறது அல்லது பேசுறது, இப்படியான சில நிகழ்வுகள் நிறைய இடங்கள்ல நடக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாருங்கள், இதா குல்தலி சாஹிபிக யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளையில ஒரு தோழர் வந்து அன்சித், நீ வந்து மௌனமாக இருந்து ஒருத்தரை பார்த்து சொன்னாலும், இப்ப இந்த நேரத்துல இமாம் யக்துப், அந்த அவர் வந்து இமாம் வந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மௌனமாக இருந்து சொன்னா கூட பக்கத்தில் அவர் ஒரு வீணான செயலை செய்துவிட்டார், ஒரு தவறான விஷயத்தை செய்துவிட்டார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜும்மாவுக்கு நம்ம வந்து நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் பார்த்து சிரிக்க கூடாது, யாரையும் சுரண்டக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அந்த உரையை என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவுடைய நாள்ல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், ஸக்கர யௌமல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளை கூறக்கூடிய நேரத்துல ஃபீஹி ஸாஅத்துன், இந்த ஜும்மாவுடைய நாளையில ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல வந்து ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விடத்துல தொழுதுட்டு கேட்பார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல தொழுதுட்டு கேட்பார் என்று சொன்னால், அப்படி கேட்ட அந்த விஷயத்தை ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்டான்னு சொன்னால், இது இஸ்அலல்லாஹு தஆலா ஷைஅன் இல்லா அஸாஹு இய்யாஹு, அல்லாஹ் வந்து அந்த மனிதன் கேட்ட அந்த விஷயத்தை கொடுக்காமல் இருப்பதில்லைன்னு நபிகள் சொல்றாங்க. அப்ப இந்த நேரம் வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய கையால வந்து இது ஒரு குறுகிய நேரம் என்ன செய்யறாங்க, சொல்லி சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த குறுகிய நேரத்துல ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல கேட்பான் என்று சொன்னால்
அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். அன்பார்ந்தவர்கள், இப்படி ஜும்மாவுடைய நாளைக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிறப்புகளை எல்லாம் இன்றைக்கு என்ன செய்து விட்டோம், நாம் நீங்களும் மறந்து விட்டோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி மறந்து இருப்போம் என்று சொன்னால் இதை அப்படியே மீண்டும் ஞாபகப்படுத்தி எதிர்வரக்கூடிய வாரங்களையாவது நானும் நீங்களும் என்ன செய்வோம், நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான நன்மைகளை அடைந்து கொள்வோம். நாளை மறுமையில் என்ன செய்வோம், வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் என்ன செய்வோம் அன்பார்ந்தவர்களே. எனவே என்ன விஷயங்களை இந்த ஜும்மாவுடைய உரை மூலமாக நானும் நீங்களும் கேட்டு பயன்பெற்றோமோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றவாறு அமுல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு